வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. துரோகத்தில் புதிதாக பிறந்தேனடா கதையின் 5வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். வாங்க நண்பர்களே, இனி கதைக்குள் செல்வோம். எபிசோடு 5. அர்ஜுன் விட்டு சென்றதும் மீரா மெதுவாக எழுந்து அமர்ந்தவள் தன் புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு கால்களில் தன் முகத்தை புதைத்தாள். இவன் ஆரம்பத்திலிருந்து இப்படித்தானா? நான் தான் இவன் நல்லவன் என்று நம்பிக்கொண்டே இருந்தேனா? எனக்கு விருப்பமில்லை என்று கூறியும் என் உணர்வுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காமல் அவன் தேவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இப்படி வதைத்துவிட்டு செல்கிறானே. இவனை பற்றி அறியாத பக்கங்களில் இந்த அரக்க குணமும் ஒன்றா? 8 வருடத்தில் ஒரு முறையேனும் அவன் அழைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் தானே அவனது உண்மையான குணத்தை அறிந்திருக்க முடியும் என்று யோசித்தவளுக்கு கண்ணீர் கரை புரண்டது. மெல்ல எழுந்து குளியலறை சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டவள் கணவனால் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு தனது பிள்ளைகளிடம் ஆறுதலை தேட முயற்சித்தாள். வலுக்கட்டாயமாக அர்ஜுன் செய்த துரோகத்தை மனதின் ஓரம் கட்டியவள் பிள்ளைகளுக்கு பிடித்த வெஜிடபிள் பிரியாணியை செய்ய தொடங்கினாள். ஜன்னலின் வழியே மீரா சமைப்பதை கண்ட துளசி அர்ஜுனின் பைக் வீட்டில் இல்லாததை நோட்டம் விட்டுவிட்டு அவசரமாக வீட்டிற்குள் நுழைந்தாள். வா துளசி, ஏதாவது வேணுமா என்று மீரா யதார்த்தமாக கேட்க, எனக்கு எதுவும் வீணா மீரா, நீ எப்படி இருக்கிறேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் புருஷன் ரொம்ப கோபமாக இருந்த மாதிரி தெரிஞ்சதே, அடிச்சிட்டாரா? எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அக்கறையாக கேட்க, பரவாயில்லையே, இத்தனை வருஷத்துல என்னை பத்தி அக்கறையாக விசாரிக்கவும் ஒரு உறவை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கனே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்று மீரா விரக்தியாக புன்னகைக்க, என்னடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிற, சும்மா பூசி முழுவாம உண்மையை சொல்லு, என்ன நடந்தது என்று துளசி படப்படப்போடு கேட்க, நான் என்ன சொல்றது துளசி, அந்த மனுஷன் அவ்வளோ அவசரமா அங்கிருந்து என்னை இழுத்துட்டு வந்தது அவனோட உடம்பு பசியை தீர்த்துக்கிறது தான். என் உடம்பெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. அந்த நெருப்பை எவ்வளோ நேரம் தண்ணியில நின்னும் அணைக்க முடியல என்று மீரா அருவருப்பாக பேச, என்னடி இப்படி பேசுற? நீ பேசுறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு மீரா. உன் கோபத்தால உன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பிள்ளைகளை வச்சுட்டு தெருவில் நிற்காத. சொல்றதை கேளு, கொஞ்சம் பொறுத்து போ என்று துளசி கூற, என்ன துளசி பொறுத்து போகணும்? காலையில அந்த மீனாவோட கொஞ்சிக்கிட்டு இருந்தான், அவள் பத்தலன்னு மதியமே வந்து என்ன கூட்டிட்டு வரான். இவன் மேல எப்படி மரியாதை வரும்? இத்தனை நாளா இவன் தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நான் சரியான முட்டாள் துளசி என்று மீரா வெறுப்பாக பேசவும், சரி, நான் என்ன சொன்னாலும் உன்னோட மண்டையில ஏற மாட்டேங்குது. இப்ப என்னதான் முடிவுல இருக்கிற? கடைசி வரைக்கும் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறியா? இல்ல அவனோட சமாதானமாகி உன் வாழ்க்கையை காப்பாற்ற போராட போறியா? இல்ல அந்த மீனாவுக்கு உன்னோட தாலியை கழட்டி கொடுத்துட்டு போக போறியா என்று நடுமண்டில் நங்குரத்தை இறக்குனது போல் துளசி தன் கேள்வியை முன்வைக்க, அவளை திடுக்கிட்டு பார்த்த மீரா, நான் யோசிக்கணும் துளசி, என்னால சட்டுன்னு எந்த முடிவும் எடுக்க முடியல. இன்னும் அவனை அந்த பெண்ணோட பார்த்த ஞாபகத்துல இருந்தே நான் மீண்டு வராமல் இருக்கிறேன். ஆத்திரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. கொஞ்சம் ஆறப்போடுவோமே. நான் எடுக்க போற முடிவுல என் பிள்ளைகளோட எதிர்காலம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்று மீரா தெளிவாக கூற, அப்பாட, நான் கூட கோபத்துல உன்னோட மூளை மழுங்கி போயிடும்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். நான் ஏன் உன்னோட விஷயத்துல இவ்வளவு பரிதவிக்கிறேன்னு உனக்கு சொன்னா புரியாது. என்னோட அக்காவை இதே மாதிரி தான் டவுன்கார மாப்பிள்ள கை நிறைய சம்பாதிக்கிறான்னு கட்டி கொடுத்தாங்க. ஆனா அவன் சரியான பொம்பளை பொறுக்கி போல. ஒருத்தி இல்ல, அவன் கூட வேலை பார்க்குற எத்தனையோ பொண்ணுங்க கூட தொடர்புல இருந்திருக்கான். இது என்னோட அக்கா தெரிஞ்சு கேட்டதுக்கு நான் அப்படித்தான் இருப்பேன், இஷ்டம்னா இரு, கஷ்டம்னா போன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கான். என்னோட அக்காவும் கோபத்துல பிள்ளையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டா. என்னையே நீ தூக்கி எறிஞ்சிட்டு போறியான்னு சொன்னவன் இதுதான் சாக்குன்னு என் அக்கா மேல இல்லாத பொல்லாத பழியை போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டான். இப்ப அவன் யோக்கிய மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கான். என்னோட அக்கா தான் வாழா வெட்டின்ற பேரோட கூனி குறுகி என்னோட அம்மா வீட்டுல இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. அவளோட எதிர்காலம் கேள்விக்குறியா நிக்குது. அப்படியே அவளை கட்டிக்க முன் வரவனும் ஒண்ணு குழந்தைய விட்டுட்டு வான்னு சொல்லுறான், இல்லைன்னா அவளை விட 2 மடங்கு வயசுல பெரியவனா வந்து வாழ்க்கை கொடுக்கறேன்னு ஏகப்பட்ட வரதட்சணை கேட்கறான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அவள் இப்படியே தனிமரமா இருந்துட்டு போகட்டும்னு அப்பா அம்மாவும் அவளை பார்த்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னோட அக்காவுக்கு அப்பா அம்மானு தாய் வீடு இருக்கு, அரவணைச்சு படிக்க. ஆனா உன்னோட நிலைமை யோசிச்சு பாருடி. நான் உன்னை குத்தி காட்டணும்னு சொல்லல, எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும். என்னோட அக்காவை ஊருக்குள்ள எத்தனை பேர் தப்பான கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க தெரியுமா? ஆறுதல் சொல்ற பேர்ல அவளோட உடம்பை கூறு போட கண்கொத்தி பாம்பா சுத்தி சுத்தி வராங்க. முடியலடி, அவ தினமும் ஃபோன் பண்ணி கண்ணீர் விட்டு கதறத என்னால காது கொடுத்து கேட்க முடியல என்று துளசி வருத்தத்தோடு கூற, நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம் துளசி. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம பிரச்சனையை நம்ம சந்திச்சுதான் ஆகணும்.
உனக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்காக நீ இவ்வளோ தூரம் யோசிச்சு பேசுறல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். அர்ஜுனை ஒன்றும் நான் இழுத்துக்கிட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஊர்வலத்துக்கு முன்னாடி அக்னி சாட்சியா வச்சு தான் தாலி கட்டிக்கிட்டேன். அவன்தான் என்னோட புருஷன். என்னோட 2 குழந்தைகளுக்கும் தகப்பன் அவன்தான். இந்த 3 உறவையும் தாண்டி தான் மீனாங்கிற உறவு அவனுக்கு வந்து சேர்ந்திருக்கு. என்னதான் என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவளை காதலிச்சு இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையா இருந்திருக்கணும். இல்லாதது அவனோட தப்பு. அவனோட காதலை பிரிச்சு ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அவனோட சுய புத்தியோட தான் என்னோட கழுத்துல தாலி கட்டினான். என்னோட குடும்பமும் நடத்தினான். அப்போ அவன்தான் கட்டுப்பாடோட இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு மனசு அலைப்பாய விட்டது அவனோட தப்பு. அவளே வந்து இவன் கிட்ட வலிஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு பொண்ணுக்கு புருஷன், 2 குழந்தைங்களுக்கு அப்பாங்கிறது இவனுக்கு மறந்து போயிடுமா? இல்ல இவனுக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போயிடுமா? அவன் என்ன பால் குடிக்கிற குழந்தையா? அப்புறம் அந்த மீனாவுக்கும் அறிவு எங்க போச்சு? அவளெல்லாம் டீச்சரா வேலை பார்க்கலன்னு யார் அழுதாங்க? அடுத்தவளோட புருஷன்னு தெரிஞ்சும் அவனோட தொடர்பு வச்சிருக்கிறா. இது எல்லாத்துக்கும் மேல கொடுமை என்னன்னா, அவள் தொடர்பு வச்சுக்கிறவனுக்கு பள்ளிக்கூடம் போற வயசுல 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சும் இவ உறவாடுறான்னா அவளுக்கு என்ன புத்தி பேதலிச்சா போயா இருக்கும்? அவள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கலன்னு யார் அடிச்சாங்க? கால கொடும்படி இதெல்லாம் என்று மீரா ஆற்றாமையோடு கூற, நீ சொல்ற எல்லாமே சரிதான். ஆனா அடுத்து நீ என்ன பண்ண போற? நீ உன் புருஷன்கிட்ட முரண்டு படிச்சா அவன் அவளை தேடிதானே போவான் என்று துளசி வருத்தமாக கேட்க, நிதர்சனம் புரியுது. ஆனா அவன் செஞ்ச துரோகம் ஞாபகம் வந்ததும் அவனோட பழையபடி இளைய முடியல. ஆனா நான் அப்படி நடக்கிறதுனால அவன் மனசுல என் மேல வெறுப்பு தான் வரும். இதனால நானே அவனை இன்னொருத்திக்கிட்ட போறதுக்கு தூண்டி விட்ட மாதிரி ஆகிடும். என் பிள்ளைகளுக்காக நான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க போறேன். அதை அவன் பயன்படுத்திக்கிட்டா எதிர்காலத்துல நாங்க ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ்வோம். அப்படி இல்லைன்னா என்று மீரா அதோடு நிறுத்த, அப்படி இல்லைன்னா என்னடி பண்ண போற என்று துளசி பயத்தோடு கேட்க, முதல்ல கட்டில் சுகத்துல அவனை கட்டி போட முடியுதான்னு பாக்குறேன். அதுல தோல்வி அடைஞ்சா அடுத்தது என்ன பண்ண போறேன்னு அப்புறமா சொல்லுறேன். இப்ப நேரம் ஆகுது துளசி. பசங்களை கூட்டிட்டு வரத்தான் போயிருக்கான். அவன் வர்ற நேரம் நீங்க இருந்தா சரி வராது. நீ கிளம்பு துளசி, நாளைக்கு பார்க்கலாம் என்று மீரா தோழியை விரட்ட, சரிடி, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. கொஞ்சம் இனிமே சீவி சிங்காரிச்சு எந்த நேரமும் அழகா இருக்கா பாருடி. என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டிங்க இருந்தாலும் இவனுங்களுக்கு குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரம் போல என்று புலம்பியபடி துளசி வெளியே செல்ல, அவள் சொன்னதை கேட்டபடியே குக்கரை ஆஃப் செய்த மீரா கண்ணாடி முன்பு நின்றவள் தன் தலையை துவட்டியவள் அழகாக பின்னலிட்டு மல்லிகை சரத்தையும் சூடிக்கொண்டு உச்சி வகுட்டில் குங்குமத்தை வைத்து கண்ணாடியின் தன் முகத்தை பார்த்து திருப்தி பட்டி கொண்டவள் நேராக பூஜை அறைக்கு வந்தாள். விளக்கேற்றி தூபம் போட்டவள் கை கூப்பி, கடவுளே, இந்த வாழ்க்கையை இழுத்து பிடிக்க நான் என்னோட முயற்சியை ஆரம்பிக்கிறேன். எந்த இடத்துல நான் சரியான மனைவியா நடந்துக்காம கோட்டை விட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ அதை சரி பண்ண நினைக்கிறேன். நீங்க தான் எனக்கு துணை இருக்கணும் என்று வேண்டுதலை வைக்க, வெளியே பைக் சத்தம் கேட்கவும் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் வாசலை நோக்கி நடந்தாள்.